आले जमात को अस्सलातु सलाम। मेरा नाम बाबा जान है, जो मैं यहीं से रहते हैं पर कंडगानापल्ली विलेज, गेंडगानापल्ली पोस्ट, डेंकनीकोटा तालुका, कृष्णगिरी डिस्ट्रिक्ट, तमिलनाडु स्टेट में। जो मैं ये विलेज कंडगानापल्ली विलेज में हर साल भी 11वीं शरीफ बनाता हूँ और ये डेट में हर हिंदू मुस्लिम भाई भाई की तरफ से जो भी साथ लेके सबको भी कानून के मुताबिक कानून के साथ लेके मैं हर साल भी इस मकाम पर गुजारता हूँ सर। जो एमपी चल्ला कुमार है और एमपी के चल्ला कुमार और इस इलाका की एमएलए टी रामचंद्रन को है। எல்லாருக்கும் வணக்கம்। இந்த திருவிழா வந்துட்டு வருஷமாக எங்கள் பாபா ஜான் எங்கள் வீட்டில் இருந்த கேர்வின் ஷெரீஃப்ன்ட்டு ஒரு சந்தன கட்டை எடுத்துகிட்டு அந்த மர்த்தன்றது ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த பஞ்சத்தனன்றது ஒரு இடம் இருக்குது சார், இங்கிருந்தால் 1 கிலோமீட்டர் இருக்குது, சுமார் இங்கிருந்த 1 கிலோமீட்டர் இருக்குது। 60 வருஷமாக கிட்ட நடந்துகிட்டு இருக்கிறோங்க இந்த வீட்டில் இருந்தால்। பயங்கரமான ஒரு கூட்டம் நடத்தி நம்ம டிபார்ட்மெண்ட், போலீஸு, நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு எல்லோரும் வந்துட்டு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாரும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க। டிஎஸ்பி ஆகட்டும், நம்மளுக்கு இன்ஸ்பெக்டர் ஐயா ஆகட்டும், நம்ம யூபி ஆஃபீஸில் ஆகட்டும், எந்த இடத்துலையுமே எல்லாரும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க। இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எம்பி செல்லக்குமார் வந்துட்டு இருக்கிறாரு। வருஷமாக நம்மளுக்கு யார் இங்கே ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அவங்களுக்கெல்லாம் நம்ம கூப்பிட்டு தான் ஆகணும், நான் இல்லைன்னு சொல்கிறதில்ல। நல்லபடியாக நடத்து இந்த இந்து முஸ்லீம்ன்றது நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் செய்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம்। நம்மளுக்கு எதுவுமே பிரச்சனை, முஸ்லீம் ஆகட்டும் இந்து ஆகட்டும் எதுவுமே நம்மளுக்கு பிரச்சனை வைக்கிறதில்ல। அவங்க திருவிழாவுக்கு நாங்கள் போகிறோம், நம்ம திருவிழாவுக்கு அவங்க வர்றாங்க, ஒரு சந்தோஷமாக நடந்துட்டு இருக்குது இது। இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, இதுதான் நம்மளுக்கு நம்ம பாபா ஜான் இருக்கிறாரு, நம்ம அன்வர் பாய் இருக்கிறாரு, நம்ம ஃபக்ரோ இருக்கிறாரு, இந்த மாதிரி நிறையா பேர் வந்துட்டு திருவிழாவில் இந்த இடத்துல ஒரு பாபான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அதை சொல்கிறாங்களே, நம்ம ஒரு கோயிலில் வந்துட்டு ஒரு பாபா மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சத்தியம் நடக்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்குது। நிறையா பேர் பெங்களூருக்காரங்க, நம்ம மைசூருக்காரங்க, நிறையா எல்லா மாநிலத்துலேயும் இந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க। அவங்க என்னென்ன வேண்டிட்டு வர்றாங்களோ அது கண்டிப்பாக ஆண்டவன் நிச்சயமாக அது கண்டிப்பாக ஆகும் சார்। அது ஒன்றும் रहमतुल्लाहि व बरकातहू तमाम आवाम को, यहाँ के ज़िम्मेदारान को इंशाअल्लाह हर साल कई साल से ये लॉकडाउन की वजह से संदल शरीफ खड़को था। इंशाअल्लाह फिर से ये साल से बाबा भी मिलको जो ज़िम्मेदार हैं यहाँ के बड़े छोटे हैं सब मिलको, गाँव वाले मिलको इंशाअल्लाह धूमधाम से इस बार फिर से कार्रवाई शुरू कर को ही सब दोस्तां को लेको बेंगलुरु से चारों तरफ से पूरी आवाम आगो है। हर साल की तरह का आगे भी चल को हर साल इसी तरह हर ज़ोरों शोरों से बनाया जाएगा संदोल। और इन लोग सब मिलकर तमाम बेंगलुरु के मंडल सर खलीफे यहाँ के सदर मंडल के दोगनीकोटे के, इनको सब जमात को साथ ले को बड़ी मोहब्बत से अमन से सबको ले को चलती हमारे की जो बात है, जो मुकाम जो निशान है जिस जगह पर 11वीं शरीफ बनाया जा रहा है, एक झाड़ के नाम से मशहूर है जगह, वो बहुत करामती जगह है। वो यहाँ से मानने वाले सिर्फ ये गाँव के मानने वाले नहीं, शहर के कोने कोने से बेंगलुरु से हमारे बहुत हिंदुस्तान बहुत जने आती हैं यहाँ, बहुत बीमारियाँ भी अच्छी होती हैं, बहुत से जने शिफा होता है, हर एक चीज़ को भला होता है। ये शिफा हो रहा अगर को इतने जने आ रही सो हमना तुमना देख को नहीं आते, इनको ज़रूरत था शिफा हो रही है अगर को आ रही, हर तरह बिना लड़ाई के बिना झगड़े के अमन से काम होता है यहाँ चलती। एमपी रो, एमएलए रो, पुलिस रो, डिपार्टमेंट हो, सबको बड़े अमन से मोहब्बत से यहाँ लेकर चलती हैं। இந்திய நாட்டுடைய கலாச்சாரம் என்பது வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான்। இந்த நாட்டு மக்கள் மத்தியில் பல்வேறு மதங்கள் இருக்கலாம், பல்வேறு ஜாதிகள் இருக்கலாம், பல்வேறு மொழிகள் பேசுகிற மக்கள் இருக்கலாம், ஆனால் இந்தியன் என்று வருகிற போது எல்லோரும் அதில் சகோதரர்களாகத்தான் இந்த நாட்டில் வந்து இதுகாரும் கடைபிடித்து வந்திருக்காங்க। அந்த சகோதரத்துவத்திற்கு பல வழிகளில் இன்றைக்கி அச்சுறுத்தல் இருக்குது। மத்தியில் இருக்கிற அரசு, பாரதிய அரசு பொறுத்தவரை சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை வந்து பிரித்து ஆளுகிற சூழ்ச்சி, அதிலும் மக்கள் மத்தியில் பல்வேறு விதமான மத வெறியை தூண்டி மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் ஏதோ
விரோதிகள் போல பார்க்குற ஒரு கண்ணோட்டத்தை வந்து உருவாக்குறாங்க. அதற்கெல்லாம் வேறுபட்டு இன்றைக்கி கிராமத்தில் இங்கே பார்க்குறோம், இந்து மக்கள், இஸ்லாமிய தோழர்கள் எல்லோரும் சகோதரர்களாக வந்து அவங்க இணைந்து தான் இந்த விழா நடத்துகிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். మన యొక్క డేనిగూడ తాలూకా కండగనపల్లి పంచాయతీ కండగనపల్లి గ్రామంలో బాబాయ్ అనే పురాతన కాలం ఇంకా దేవునిగా బాబాలు ముస్లిమ్స్లో వీళ్ళందరూ చేరి హిందువులు చేరి మేము ఆ దేవునికి పూజలకు ఇస్తాము. పాత రీకము ఏం నడుస్తూ ఉన్నో ఆ రీతిగా హిందూ ముస్లిం అని భేదభావం లేకుండా ఈ గ్రామంలో ఈ పంచాయతీలో వారికి మేము గౌరవించి ఈ యొక్క ప్రతి సంవత్సరంలో ఇదే విధంగా బాబాయ్ పండుగ చేస్తూ ఉండరు. దాని ధర్మకర్త బాబాజాన్, దానికి ధర్మకర్త బాబాజాన్ గారు భాషాబాయి కుమారుడు. ఇటువంటి ఇక్కడ గ్రామాల్లో ప్రతి ఒక్కరును అన్యోన్యంగా హిందూ ముస్లిం అని భేదభావం లేకుండా వాళ్ళ దేవస్థానాలకు మేము కూడా పూజకిస్తూ ఉన్నాము. అందరూ నెలంతా చేరి విజృంభణంగా నడుపుతూ ఉన్నామని. ಸ್ವಾಮಿ, ನಾವು ಇದು ಮುಸ್ಲಿಮ್ಸು ಹಿಂದೂ ಅನ್ನೋದೇನು ಭೇದ ಭಾವ ನಮಗಿಲ್ಲ. ನಾವು ಇದು ಮಾರಮ್ಮ ತಾಯಿ, ಓಕೆನಾ. ನಮ್ಮ ಮುಸ್ಲಿಮ್ಸ್ ಅಂದ್ರೂ ಇನ್ನೊಂದು ಮತ್ತೊಂದು ಏನು ನಮಗೆ ಭೇದ ಭಾವನೆ ಇಲ್ಲ. ನಾವು ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರ ಥರ ನಾವು ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇವಾಗಿನ ಕಾಲದಾಗಿಂದ ಯಾರೋ ಏನೇನೋ ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೋದು, ನಮ್ಗೆ ಅದಿಲ್ಲ. ನಾವು ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರ ಥರ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಹಳೆ ಕಾಲದಿಂದನೂ ನಮ್ಮ ತಾತ ಮುತ್ತಾತ ಕಾಲದಿಂದನೂ ನಾವು ಇದೇ ಥರ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಈ ಥರ ಇದು ನಮ್ಮ ಗೌಡ್ರು. ನಾವು ಆ ಕಾಲದಿಂದನೂ ಇದು ಬಂದು ನಮ್ಮ ಗ್ರಾಮ ದೇವತೆ ಹುಣಸೆಟ್ಟಿ ಮಾರಿಯಮ್ಮ ಅಂತೇಳಿ ನಾವು ಆ ಕಾಲದಿಂದನೂ ಅಷ್ಟೇ, ನಾವು ಬಾಬು, ನಾವು ಭಾಷಾಬಾಯಿ ಇವರೆಲ್ಲ ಅಷ್ಟೇ ಅಣ್ಣತಮ್ಮರ ಥರ ಒಂದೇ ಇದರಲ್ಲಿ ನಾವೇನೋ ಇದಿಲ್ದಿರ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇಲ್ಲಿ ಜಾತಿ ಭೇದ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಸುಮ್ಮನೆ ಇದು ಮಾಡ್ತಾರಲ್ಲ, ಅಂಥವ್ರಿಗೆ ಏನು ಥರ ಯಾವ ಥರ ಮೆಸೇಜ್ ಕೊಡ್ತೀರಾ? ಇಲ್ಲ, ನಮ್ಗೆ ಈ ಥರ ಏನಿಲ್ಲ ಇಲ್ಲಿ. ನಮ್ಮೂರಲ್ಲಿ ಅದೆಲ್ಲ ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ಆ ಥರ ಭಾವನೆ ಇಲ್ಲ. ಇಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಒಂದೇ ಥರ ಇದೆ. ಒಂದೇ ಊರಲ್ಲಿ ಹೇಳೋದೇನೆಂದರೆ ನಾವು ಒಂದೇ ರಥ ಒಂದೇ ಥರ ನಾವು ಬೆಳಿತೀವಿ, ಇಲ್ಲಿ ಜಾತಿ ಭೇದ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? ಹೌದು. మాని దగ్గర మంచి కొత్త విధి ఉన్నది. అన్ని సౌకర్యాలు కూడా అన్ని మంచి సత్తి నడుస్తుంది. ఈ ఊరిలో తిరుమూరు మాకెంతో గొప్పతనంగా దేవస్థానం ఉన్నది. బాబాజానమ్మ ఉన్నది. జాతి హిందూ ముస్లిమ్స్ భేదభావాలంతా ఏమీ లేదు. బాబాయ్ చేస్తామని చేసి